ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா எரிமேலி டு நிலக்கல் போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஞ்சர்ஃபுல்லான ரோடு ஃப்ரெண்ட்ஸ் இது. நான் இது கிட்டத்தட்ட 10 வருஷம் சபரிமலை போயிருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட ஃப்ரண்ட்டில் உட்காந்து இந்த ரோடெல்லாம் பார்த்ததில்ல. எரிமேலியில் பேட்டை துள்ளணுமா, வண்டியில் உட்காந்தோமா, தூங்கணுமா, நிலக்கல் இறங்கணுமா, பஸ்ஸை பிடிச்சோமா, பம்பாக்கு போனோமா, சாமி பார்த்தோமா, ரிட்டர்ன் வந்தோமான்னு இருப்போம். ஆனால் நேற்று தான் வீடியோ எடுக்கிறதுக்காக உட்காந்தேன். உண்மையிலேயே இந்த டிரைவர்களுக்குலாம் ரொம்ப ஒரு கட்ஸ் வேணும் இந்த ரோடு ஓடுறதுக்கு. அப்படி இருக்குது ரோடு. ஒரு பக்கம் ஐயன் அருளும் இருக்குது. அவர் அருள் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ரோட்டில் ஒரு வண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வராது. அந்த ஒரு டேஞ்சர்ஃபுல்லான ரோடு இது. ஆமாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துவிட்டோம். ஒரு ஈவினிங் ஒரு 4:30 இல்லைனா 3:30 வந்துவிட்டோம். வந்துட்டு பேட்டை சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 6 மணி அப்போலாம் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக நிலக்கல் போகிறோம். ப்ரோக்ராம் என்னென்னா நிலக்கல் போயிட்டு அங்கேருந்து அந்த கவர்மெண்ட்டு பஸ்ஸை பிடிச்சி பம்பாக்கு போய் குளிச்சுட்டு ஏற போகிறோம். நைட்டு தான் ஏற போகிறோம். கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. கூட்டத்தை கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். போன வருஷமும் அப்படி தான் போனோம். ஆனால் கூட்டம் செம கூட்டமாக இருந்தது. இந்த வருஷம் அதே டைம் தான் போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறுநாள் ப்ரோக்ராம் என்னென்னா முடிஞ்ச உடனேக்கு 31 நைட்டுக்கு விடியாலம் பார்த்துட்டு அன்றைக்கி நெய் அபிஷேகம் பண்ணிட்டு கீழே இறங்கி ஒரு ஈவினிங்குள்ளே குற்றாலம் போயிடணும். குற்றாலம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே மதுரை, அங்கேருந்து அப்படியே பழனி, அங்கேருந்து அப்படியே ஸ்ரீரங்கம், சமயபுரம், திருப்பட்டூர். மொத்தம் 5 நாள். வெள்ளிக்கிழமை ஈவினிங் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பவானி, பச்சைமலை, மருதமலை, பண்ணாரி, தென் திருப்பதி, மருதமலை, ஈசா, அப்புறம் குருவாயூர், சோட்டானிக்கரை, அப்புறம் இது எரிமேலி வந்துட்டோம். அடுத்த ப்ரோக்ராம் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். குற்றாலம், மதுரை, பழனி, ஸ்ரீரங்கம், சமயபுரம், திருப்பட்டூர் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை 5 இல்லைன்னா ஒரு 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஏன்னா வந்தாகணும். ஏன்னா டிரைவருக்கு வந்து அடுத்து ஒரு டியூட்டி இருக்கான். 8 மணிக்குள்ளே வண்டி கொடுத்துடணுமா. அது எல்லாமே ஐயன் ரோல் தான். ஏன்னா கூட்டம் எப்படி இருக்குது, நம்ம 31 அபிஷேகம் பண்ணிவிடுவோமான்றதை பொறுத்து தான் இந்த பிளான். இதை சொல்கிற பிளான் டைம் அமைஞ்சதுன்னா இந்த பிளான் நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது குருசாமி அதுக்கப்புறம் ஒரு பிளான் போடுவார். அது இப்படி தான் நடக்கும். சரி பாருங்கள், இந்த ரோடு பாருங்களேன். நீ பார்த்துன்னு தான் இருப்பீங்கன்னா நான் பேசும்போது அது திடீர்னு ஒரு ஏர்பின் கொண்டு வருது, வளையுது. கொஞ்சம் ரிஸ்க்கான ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, மதுரை 2,500 பணம் இருக்குதுல கூட. நியூ இயர் செலிப்ரேஷனா? இப்போ நியூ இயருக்கு என்ன பிளானு? கேக்கு தானே வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏப்பா வெளில குமார் சொல்லும் போது கேக் வெட்டல, ஸ்வீட் வாங்கிக்கலாம் நீ தானே சொன்ன. உனக்கு மறந்துடும் எல்லாமே. இங்கே பாரு, இந்த ரோடை பாரு. நேற்று நைட்டு தான் டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி உட்காந்து எடுத்தேன் நான். நம்ம எரிமேலியிலேருந்து நிலக்கல் வர ரோடு. ஐயோப்பா பயங்கரமாக இருக்குது வளைவு. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு நம்ம வண்டி மட்டும்தான் போகுது. ஒரு ஆப்போசிட்டில் வண்டியும் வரல, பின்னாடியும் வண்டியும் வரல. நம்ம ஒரு வண்டி மட்டும்தான் நம்ம வண்டி லைட் ஆஃப் பண்ணிட்டா ஃபுல் டார்க்கு. நானும் அப்படியே பார்த்தேன், எதனா யானை வருமா, சிறுத்தை, புலி தானே வருமானு. ஆனால் அதெல்லாம் எதுவும் வரல. நல்லா இருந்துச்சுடா. ஆனால்
அதான் போனேன் நான். ஏன்னா இத்தனை நாள் உட்காந்து எடுத்தது இல்லை, பகலில் போகணுமா. இவரு ஓகே தான், ஒன்றும் சொல்ல இவரு. இவர்ப்பா தராதவங்கள கம்பல் பண்ணுவானா, இருக்கிறத வச்சு வாங்கி எழுப்பி கேளு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் சரி. இந்த ரூட்டை பற்றி வா, ரூட்டு நீ பார்த்துருக்கியா? இந்த ரூட்டை பற்றியா நீ இது வரைக்கும் பார்த்துருக்கியா? நைட்டில் இதை மலை பிரதேசம் வண்டி எதுனா வரணும்ல. நேற்று ஒரு வண்டி இல்லை, கிட்டத்தட்ட நம்ம நிலக்கல்ல கிட்ட வரும்போது தான் 2 போலீஸ்காரங்க வண்டி வச்சு நின்றுக்கிறாங்க. நானும் அதை கணக்கு பண்ணுறேன். ஒரு குத்து மதிப்பாக 15 கிலோமீட்டர் வரைக்கும். ஆப்போசிட்லேயும் வண்டி வரல, பின்னாடியே வண்டி வரல. எப்பா ஹோட்டலில் சாப்பிட போனது அதுக்கப்புறம் தானே, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் போய் வீடியோவே எடுத்தேன். வேறு அது நான் இங்கே இருந்தேன், நான் கவனிக்கல. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அங்கே போயிட்டு உட்காந்தேன்.